ஸ்ரீகுருப்யோ நமஹ. நித்தியகர்மாவில் சந்தியாவந்தனம் அதோட நிற்கிறது. நித்தியகர்மாவில் இன்னொன்று சமிதாதானி நித்தியகர்மம். ஷட்கர்மாணி தினே தினே அதை பார்த்தோம். 6 கர்மா. இவனுக்கு விதிச்சிருக்கிற கர்மா 6 ஜீவனத்துக்கு. இப்படி வேதமே நம்முடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு அதுவே கையாண்டு நமக்கு பாரம் வைக்காமல் நம்ம தாங்கிட்டு போகிறது. ஆமா, நிச்சயமா இந்த கர்மாவெல்லாம் பண்ணு உன்னுடைய ஸ்ரேயஸுக்கு, உன்னுடைய ஜீவிதத்துக்கு தேவையான இந்த கர்மாவை பண்ணு உன் ஜீவிதத்துக்கு அப்படின்னு ரெண்டையும் பார்த்துக்கிறது. ஒன்றை மட்டுமல்ல, நீ கர்மா பண்ணிட்டே நீ சாப்பிடுவேன்னு செய்வான்னு கேட்கல. அவன் இல்லை, நித்தியம் சந்தியாவந்தனம் பண்ணு, பிரம்மபிரச்சஸ் உனக்கு வேணும், நீ வாழ பிறந்திருக்க, அதை தக்க வச்சுக்கணும், அதுதான் கரெக்டான வழி. அது இருந்தால் தான் உன்னுடைய பிறத்தினுடைய தகுதி தேயாமல் அப்படி இருக்கும் அப்படின்னு சந்தியாவந்தனம் சொல்லிது. அக்னிபானம் உனக்கு சரீரத்தில் இருக்கக்கூடியதான 3 இருக்க, வாதவித்த கபங்கிற தோல்வேல ஜலமும் அக்னியும் காத்தும் இருக்க, அதுதான் நம்ம வேகத்திலே இருக்கு. ஆமாம், சரீரத்தில் நம்ம சரீரத்தை இயக்கிற விஷயங்கள் ஒன்று அக்னி, ஒன்று ஜலம், ஒன்று காற்று. ஆமாம், இந்த 3 ஒன்று இல்லைன்னா நடக்காது, அதுதான் இயக்கிறது. அந்த 3 இருந்தால் வேதமும் சொல்றது இருக்கு. வேதத்திலே இப்படிதான் இருக்கு. இந்த அக்னியை சொல்ற, காற்றை சொல்ற, ஜலத்தை சொல்ற. அதனால அவன் நித்தியகர்மாவே சேர்த்தார் அவன். அப்ப என்னாச்சு, நம்முடைய சரீரம் ஜீவித பரியந்தம் சுஷ்டுவா சகல கர்மக்ஷமமாக தயாரா இருக்கிறதுக்கு நீ இதெல்லாம் பண்ணணும்னு சொன்ன. ஒரு சந்தியாவந்தனம் ஆச்சு, அக்னி கர்மா ஆச்சு. அதுக்கப்புறம் நீ பலரோட வாழறேன்னு வச்சுக்கோ, எல்லாரோடையும் நீ சக்கியமா இருக்கணுங்கிறதுனால இதெல்லாம் ஆரம்பிச்சார். எப்படி சொன்னார், நீ என்ன வேணும், எழுந்திருந்த உடனே ஸ்நானம் பண்ணணும், சந்தியாவந்தனம் பண்ணணும், ஜபம் பண்ணணும், அக்னிகாரியம் பண்ணணும், பஞ்ச மகாயுத்தம் பண்ணணும். அதில் இந்த யாகம் இருக்க, அது சொல்கிற மாதிரி அங்கே மனுஷையா அங்கே பறந்து நித்தியகர்மாவில் தனிய அதை சொல்கிற போது இப்படி சொல்லிட்டு அங்கே சொல்கிற போது அதனுடைய டைப் எப்படி போச்சு, சுவாத்தியாயா அத்தியனம் பண்ண வேதத்தை நித்தியம் சொல்லு. நம்பர் 1 தேவதார்ச்சனம், தேவதேவத ஆராதனை, சுவாத்தியாயோ தேவதார்ச்சனம், ஆதித்யம் வைஸ்வதேவம், இப்படி சொல்லிட்டு. அப்போ சுவாத்தியாயம் வரைக்கும் நீ பண்ணின உன்னுடைய கல்வியை தேயாமல் வச்சுக்கிறது. அதுக்கு அர்த்தம் எல்லாம் அது தர்மம். உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான சந்தோஷத்தையும் ஊட்டுற தர்மம். மனசு கெட்டு போகாமல் இருக்கு. ஆதித்யம் வைஸ்வதேவம் எல்லா தேவதேவனும் பொருள் இப்படி பண்ண சொன்னார். இது ஒரு பக்கம். இதுக்கப்புறம் என்ன பண்ணார், வேதத்திலே ஒரு போர்ஷன் இருக்கு. என்ன போர்ஷன், இவன் பிறக்கிறான்னு சொல்ற போது நீ எப்படி பிறந்தே தெரியுமா, பிறக்கிற போதே 3 பேருக்கு கடனோட பிறந்திருக்கு. அதனால் அந்த கடனை 3 நீ நடைமுறைப்படுத்தி இதை வீட்டினேன்னா உன் ஜீவிதம் சாப்பிடும். அந்த 3 கடனை வீட்டுறது தான் என்னுடைய ஜீவிதமே ஆயிடுது. அது தனியே, இது தனியே இல்லை. ஜாயமானோபை பிராமணாக திரிபிஹி ரிணவான் ஜாயத்தை 3 நாள் பிரம்மச்சரியத்தினால அந்த ரிணம் போச்சு.
ரிஷிகரணம். யஜ்ஞத்தினால தேவாளுடைய ருணம் போச்சு. பிரஜை உற்பத்தி பண்ணித்தால பிதற்களோட ருணம் போச்சு. இந்த மூணு தான் ஜீவிதத்தில் லௌகிக விவகார ஜீவிதத்தில் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷத்துக்குள்ள ஒவ்வொரு பாட்டு அது அதிலேயே போடுது. அதனால் அவன் தன்னுடைய கடமையை நிறைவேற்றினாலே ஜீவிதம் அதோடையே ஒட்டி அவன் சார்த்தகம் ஆயிடுறான். அப்படிதான் வச்சிருக்கான். இப்போ அவர் என்ன பண்ணார், அதுக்கப்புறம் இந்த நித்தியகர்மாவில் ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணினார், பிரம்மயச்சம். பிரம்மாங்கிற சப்தம் இருக்க, பிருஹி பிரம்மி புத்தம், அதை விட உசந்த பரவின ஒரு பொருள் இல்லை. அதுதான் பிரம்மா. வேதத்துக்கு பிரம்மான்னு ஒரு சப்தம் இருக்கு. ஆமாம், அந்த சப்தத்துக்கு தான் ஏன் தெரியுமோ, சப்தம் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு. எங்கெல்லாம் ஆகாரம் இருக்கோ அங்கெல்லாம் சப்தம் பரவி இருக்கு. இப்போ சர்வத்திர பரவி இருக்கிறது சப்தம். சப்தம் பிரம்மா. அப்புறம் வந்தவா ஆகாசம் பூரா வியாப்தமா இருக்கக்கூடிய சப்தம் இருக்க, அதுபோல ஒளியும் பரவி இருக்கிறதுனா அதுக்கும் பிரம்மன்னு பெயரை போட்டிருந்தான். பிரம்மா அப்படின்னா வேதம் தான். ஆமாம், பிரம்மா யஜ்ஞம். அந்த பிரம்ம யஜ்ஞம் அப்படின்னு சொல்ற போது அவர் என்ன பண்ணார், வேதத்தை சொல்றது பிரம்ம யஜ்ஞம். அதுதான் இந்த சுவாத்தியாயம். ஆனால் இந்த மூணு கடனோடு நீ பிறந்திருக்கிறதுனால தேவாளுக்கும் ரிஷிகளுக்கும் பிதர்களுக்கும் தர்ப்பணம் பண்ணுதுன்னா, பிரம்மயஜ்ஞ அனந்தரம் தேவரிஷி பிதர்ப்பணத்தை ஆட் பண்ண. அதுக்கு நாம பிரம்மயஜ்ஞம் சொல்லிட்டு இருக்கோம். சாதாரணமாக பிரம்மயஜ்ஞம்ங்கிற வேதத்துக்கு தான் அது. அதனால்தான் வேதாத்தியனம் பண்ணுவா, பிரம்மயஜ்ஞ பிரശ്னத்தை காட்டாலும் சொல்லிவிடுவா, மாத்தியானியத்தில் தர்ப்பணத்தையும் பண்ணுவான். வேதாத்தியனம் பண்ணாதவன் அந்த மாத்தியானியத்தில் விஷயத்தோடு சேர்த்துவா சொல்லிவிட்டு அதுதான் பிரம்மயஜ்ஞம் ஆயிடுறது. அதுவே தேவரிஷி தர்ப்பணமும் ஆயிடுறது. அது சங்கோச்சமாக போயிடுச்சு. இன்னும் விஸ்தாரமாக பண்ணுறான். இன்னும் சுவாத்தியாயங்கள் விஸ்தாரமாக பண்ணுறான். அது சங்கோச்சமாக போயிடுது. இப்போ நித்தியம் வேதத்தை அத்தியனம் பண்ணிட்டு சொல்லிகிட்டே இருக்கான் ஒவ்வொரு பிரശ്னம். அந்த ஒரு காரியத்தை சாமானிய வேதாத்தியனம் இல்லாதவன் பண்ணலே. அவன் அதுக்கு ஒப்புக்காக என்ன பண்றான், வேதத்தினுடைய ஆரம்பத்தை சொல்லி அதை முடிச்சுக்கிறான். அப்படி இப்போ அந்த பிரம்மயஜ்ஞத்தை நாம நடைமுறையில் வச்சிருக்கிற பிரம்மயஜ்ஞத்தில் 3 பேருக்கு கடன்பட்டு இருக்காங்கிறதுனால அந்த 3 பேருக்கும் அவன் நித்தியம் தர்ப்பணம் பண்றான். அதுக்காக வேதத்தில் அந்த தர்ப்பணம் பண்ற அவளை குறிக்கிற மாதிரி மந்திரம் சொல்லப்பட்டிருக்கு. ஆமாம், தேவாளுக்கெல்லாம் அவன் தர்ப்பணம் பண்றான். தேவள் ரிஷிகளுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்றான். பிதர்களுக்கு தர்ப்பணம் பண்றான். அதில் இவனுக்கு சம்பந்தம், தேவாளுக்கு என்ன சம்பந்தமோ ரிஷிகளுக்கு என்ன சம்பந்தமோ அதுதான் பிதர்கள் சம்பந்தமோ. ஆமாம், அங்கே சொல்ற போதும் பிரம்மாவையோ ஏ தேவா தான் தேவாக ஸ்தப்பையான்னு சொல்றான். பிரம்மாதி தேவதைகள்லாம் நமக்கு நேரடியாக சம்பந்தம் ஒன்று. ஆமாம், எங்கும் இருக்கிறவா. கிருஷ்ணத்வீபாயனாதையோ ஏ ரிஷயா தான் ரிஷி. அந்த ரிஷிகள் சோமப்பிதர்மான யமோங்கிரஸ்வான் அக்னி கவ்யவாகனாதையோ ஏ பிதரா. அது நம்மகிட்ட சம்பந்தம் இல்லை. இந்த 3 பேருக்கு தான் அவரை தர்ப்பணம் பண்ண சொன்னார். அது நாம நடைமுறையில் இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி, எல்லாத்தையும் முன்னாடியே அவள் என்ன பண்ணியிருக்கா, இந்த 3 பேரே ஆராதனை பண்ணுறான். இதனுடைய பரம தாற்பயம் என்ன தெரியுமா, நீ பிறக்கிற போதே 3 பேருக்கு கடன்பட்டிருக்க. அவள் 3 பேரை தான் நீ சொல்ற. ஆமாம், அந்த 3 பேருக்கு கடன்பட்டு நீ பிறக்கிற போதே கடன்பட்டு வரும்போது உனக்கு அப்பா இருக்கிற போதே அந்த பிதர்கள் இருக்காள, அவள்லாம் தேவ பிதர்கள். உன்னுடைய நேரடி சம்பந்தம் போட்டு மரணமானதுக்கு அப்புறம் பிதுத்துவ பிராப்தி, பிரேதமாக இருந்து பிதுத்துவ பிராப்தி அடைஞ்ச பிதுக்களாக. நாம பிதுக்கள் சொல்றது எந்த பிதுக்கள் சொல்றோம், அதாவது மனுஷனா பிறந்து புரியலையா, மரணம் அடைஞ்சு பிரேதமாய் பிதுத்துவ பிராப்தியை வரவழைச்சு பிதுத்துவத்தை நாம் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம்
அவளை நம்ம பிதற்கள் சொல்கிறோம். அதல்ல இது, அப்படி இருக்கிறது வராது. அப்போது அந்த பிதற்கள் வேறு, தெய்வ பிதற்கள். அவள் பிதற்களை பற்றி நிறைய வேதங்களில் பேராகிராஃபாக வேதத்தில் அவளை பற்றின விரிவுரைகள் எல்லாம் நாம் நிச்சயமாக அத்தியனம் பண்ணி நிச்சயம் சொல்லிகிட்டே எல்லா வேத பாராயணத்திலையும் அதை சொல்லிகிட்டே உட்காந்துருக்கோம். சுப்ரணீதயா அத்தாஹமீகம் செப்ரேதானி பரிகிச்சதாரீகம் சவ்யவீரந்ததாதன பரிகிட கப்பிதர உத்தரவா என்னெல்லாம் விருதுகளா அத்விஸ்வாத்தா பிதரா பரிகிட பிதரா உபகூதா பிதரா இதெல்லாம் அத்தியனம் பண்ணுற போதே அப்பா இருக்கிற போதே அத்தியனம் பண்ணுவேன். அதை உள்போடுவேன், அது பண்ணுவேன். பிதர்பியஸ்வதாவித்யஸ்வதானம பிதாமகேபியஸ்வதாவித்யஸ்வதானம் பிரபிதாமகேபியஸ்வதாவித்யஸ்வதானம அச்சன் பிதராக சொல்கிறான், பிதுக்களை சொல்கிறான், பிதாமகனை சொல்கிறான், பிராச்சீனாதீதி சோமை இந்த பிதுக்களை சொல்கிறாங்க. பிதுதேவத்தியாகிங்கிறான். அப்போது பிதுக்களை பற்றின நிறைய தகவல்கள் வேதத்தில் நிறைய இருக்குது. அது கொஞ்சம் தெரிகிற மாதிரி நாம் நம்ம ஆண்களில் பிதுக்களுடைய ஆராதனை வர காலத்தில் அந்த பிதுக்களுடைய பற்றினதான அந்த வேத பாகத்தை அங்கே சொல்லுவோம். அதை நம்ம பிதுக்கள் அல்ல. அவளெல்லாம் அதை சொல்கிற போது பிராமணால் சொல்லுவார். நிறைய இருக்குது. உசந்த ஸ்வாகபாம உசந்த சமிதின்னு ஆரம்பித்தா உபகூதா பிதரா ஏ மகாசோ மனோஜபத சோதா நிறைய வரும். இப்போ நிறைய பிதுக்களை பற்றின விரிவுரைகள் அதெல்லாம் அந்த இதில் சேர்ந்தது. அப்போ அவளெல்லாம் ஏற்கனவே இருக்கா. சிருஷ்டியிலே பிதுக்களை சுற்றி பண்ணி தேவாலை சுற்றி பண்ணி மனுஷனை சுற்றி பண்ணிட்டுலாம் நமக்கு முன்னாடி அவள் இருக்கா. தேவாளுக்கெல்லாம் ஜேஷ்டா. அந்த பிதுக்கள் பற்றின இதெல்லாம் இது வருது. அதனால்தான் நாம் ஹோமம் பண்ணுற போது கர்ம சமந்தத்தில் ஜெயாதி ஹோமங்கிற விஷயம் சொன்னால் அந்த ஜெயாதியில் பிதர பிதாமகா பரேவரே ததாஸ்ததாமகா இகமாவதா வருது. அப்போ அந்த பிதுக்களை ஆராதனை பண்ணுறது வேதத்தில் அத்தியனம் பண்ணுறதே பண்ணுறான். ஆமாம், இது ஏதத்தே ததே கத்வாமன் வேதத்தே விதாமக பிரவிதாமக ஜே கத்வாமன் அப்படின்னு இருக்க. அத்திரபிதரோஜதா பாகம் வந்த தொன்னமோ பிதரோஜதார அத்தியனத்திலே பண்ணுறோம். ஏகத்தே பிதாமக வருது சொல்கிறோமே, ஏகத்தே மாதரா அப்படின்னு வருது. அப்போ இந்த சப்தத்தை போட்டே இதெல்லாம் அத்தியனம் பண்ணுறோம் சொல்கிறோம். இதுக்கு அப்பா அம்மா எல்லாம் இருக்கப்போ அந்த சமயத்தில் மாதகாமன் இருக்கு, நீ சொல்லாதே பிதகாமன் இருக்குன்னு இல்லை. ஏன்னா அதெல்லாம் இதில் சார்ந்தவர்கள் அத்தியனம் பண்ணுற காலத்தில் வேதம் என்ன சொல்லிட்டு நீ கர்மாவை மூணாக பிரிச்சுக்கிறதுனால தேவாளுக்கு இது நீ ஆராதனை பண்ணுற, ரிஷிகளுக்கு ஆராதனை பண்ணுற, பிதர்களுக்கு ஆராதனை பண்ணுற. அதனால் அவள் 3 பேருக்கும் ஆராதனை பண்ணுறதுக்குள்ள மந்திரங்கள்லாம் அது இருக்கு. அவளை சொல்லறது அந்த திவ்ய பிதர்கள் நிறைய இருக்கா. அவளெல்லாம் எடுத்து சொல்லித்து சொல்லறோடு என்ன சொல்லித்து அந்த பிதுக்கள் எல்லாம் நமோ பிதரோ ரசார அப்படின்னு ருத்துவோடு சேர்த்து அந்த பிதுக்களை சொல்கிறாங்க. அதெல்லாம் இவன் அத்தியனம் பண்ணுவேன். அந்த அத்தியனம் பண்ணுற போதும் அந்த பிதுக்களை சொல்கிற போதும் பிதுக்களை அனுஷ்டானத்துக்கு வரும்போது அனுஷ்டானத்தில் உபவீதத்தில் ஒரு மாறுதல் சொல்கிறான். நிவீதம் மனுஷானாம் பிராச்சீனா வீதம் பிதॄணாம் உபவீதம் தேவானாம் சொல்கிறோம் இருக்கு. மனுஷாலெல்லாம் சொல்லுவோம் நிவீதமாக வச்சுக்கோ. அது அல்லன்னா பிராச்சீனா வீதி பிதர்களுக்கு அதெல்லாம் இல்லை. இது மனுஷன் இல்லை அப்படின்னா உபவீதம், தேவாளுக்கு உபவீதம் அப்படின்னு ஒரு இடத்த சொல்லிட்டு இது மொத்தத்துக்கும் இது அனுஷ்டானத்துக்கு வரவுதான் சொல்கிறது. ஏன் தெரியுமோ, அவதத்தே சவ்யமிதி ஏததேவ அப்படின்னு ஏததேவ உபவீதம் பிராச்சீனாவீதம் சம்வீதம் மானுஷம் நம்ம சொல்லி கொடுக்குறார். அது ஒரு விளக்க உரையும் கொடுத்துருக்கார். அதினம் பாகோபா தட்சிணதோ உபவீத தட்சிணம் பாகமுத்தர தேவதத்தே சவ்யமிதி யஜ்ஞோபவீதம் உபவீதம்.
ஏததேவ விபரீதம் பிராச்சீனா வீதம் சம்பீதம் மாம்சம் சொல்லி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் நமக்கு விளக்க உரைகள்லாம் நம்ம கொடுத்துருச்சு. நம்ம அத்தியனம் பண்ணுற காலம் திருக்களை பிரதிபாதனம் பண்ணுற சந்தர்ப்பம் வந்து விட்டா இவன் ஒன்றும் அந்த அனுஷ்டானத்தில் வரக்கூடியதான பிராச்சீனா வீதி உபவீதிங்கிறதெல்லாம் கூட கவனிப்பில்லை. அப்போ அனுஷ்டான காலத்துக்கு தான் அர்த்தம். அனுஷ்டான காலம்னா பிதர்களுடைய அனுஷ்டான காலமே தவிர அது தாயாரா தகப்பறானா இன்னொன்னா அப்படின்னு உண்டு. ஏன் தெரியுமோ, அப்பா இருப்பார், அம்மா செத்து போயிட்டான், பிள்ளை அப்பாவுக்கு நேரே பிராச்சீனா விதி போட்டுருந்தான் பண்ணியான். நான் இருக்கேன்டா, நீ இருந்துதான் பண்ணுறேன். என்ன தர்ப்பணம் வரலையே கேட்டா, அப்பாட்டுன்னா தர்ப்பணம் மன்றோடு இருக்கு. அப்பா இருக்கான், அம்மா செத்து போனான், அப்பாவோட முன்னிலேயே அவருக்கு 4 பிள்ளைகளும் அம்மாவை கர்மா பண்ணுறது பிராச்சீனா விதி போட்டுன்னு. ஏடா நான் இருக்கேனே, நீ என்னம்மா பிராச்சீனா விதி போடுறான்னு இல்லை, பிராச்சீனா விதி போட்டுன்னு பண்ணுறான். அது அஜ்ஞானமாகவும் நினைக்கிறேன், அது சாஸ்திர விருத்தமாகவும் நினைக்கிறேன். ஏன்னா பிதுகர்மா பிராச்சீனா விதி. 4 பிள்ளைகள் அப்பா இருக்காண்டா, அப்பா எதிரில் இப்படி போடுறான், பிரைவேட்டுக்கு தர்ப்பணம் பண்ணுறான். புரியுதா? அதனால இந்த பிதுக்கள் வந்துவிட்டா நம்மள்கிட்ட பிதுக்கள் ஆக்கிறதுக்காக வர இடத்துல அது அம்மாவா இருந்தாலும் அப்பாவா இருந்தாலும் அப்படிதான் பண்ணணும்னு இருக்கிறதுனால அப்பா போனதுக்கு அப்புறம் தான் நீ உடல் பிராச்சீனா விதி போடலாம், எல்லாரும் வரைக்கும் நீ உபவீதா இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. அப்ப நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அந்த நடைமுறை அதனுடைய தத்துவம் இந்த விளக்கத்தை ரெண்டினுடைய அனலைஸ் பண்ணி அதனுடைய தத்துவத்தை புரிஞ்சுக்காத நாம் என்ன செய்யறோம், இதை கடைபிடிக்காத இருக்கோம். அஜினம் வாசோபா தட்சிணத உபவீத தட்சிணம் பாகம் உத்தரத்தை அவதத்தே சமீந்தி யஜ்னோபவீதம்னு யஜ்னோபவீதத்துக்கு லட்சணம் சொல்றார். அதே தான் விபரீதம் பிராச்சீனா வீதம்ங்கிறார். அதுவே சம்பீதமாக இருந்தால் மானுஷங்கிறார். அப்படி வேதமே அந்த வேதம் தான் சொல்றது நிவீதம் மனுஷானாம் பிராச்சீனா வீதம் திருநாம் வீதம் தேவானாம். இப்போ நமக்கு என்ன வந்தது, எங்கெல்லாம் பிதுக்களுக்கு சொல்றோ அங்கெல்லாம் எப்படி இருந்தாலும் நீ பிராச்சீனா வீதி போட்டு பண்ணலாம். அத்தியன காலத்தில் இல்லை. ஏன்? ஏன்னா அத்தியனத்து காலத்தில் இதெல்லாம் போட்டுக்கூடாது. அதாவது அங்க என்ன சொல்றார், சகவை தேவானாஞ்சா சுராணாஞ்ச யஜ்ஞோ பிரதாபாஸ்தா மிரங்க ஸ்வர்கம் லோகமே ஸ்யாமோ பஜமே ஸ்யாமி நிதேதுரா சன்னிகித தெய்வாஜனன்றும் மச்சத்தேன தபசைவ தேவா தேதுரா முக்கியஸ்தேன பிராஜானிஸ்தே பராபவந்தேன ஸ்வர்கம் லோகமானன் பிரதுதேன வி யஜ்ஞேன தேவா ஸ்வர்கம் லோகமானன் பிரதுதேனாசுர அந்தராபாவன் பிரதுதோ ஹவை யஜ்ஞோபவீதினா யஜ்ஞோ பிரசதா அனுபவீதினா யத்திஞ்ச பிராமணா யஜ்ஞோபவீதி அதீதே யஜதே ஏவ தஸ்மாத் யஜ்ஞோபவீத்யேவாதீதீத. அத்தியனம் பண்ணினா யஜ்ஞோபவீதி போட்டு தான் பண்ணணும். இப்படி அழுத்தம் திருத்தமாக சொன்னதுனால அந்த கர்மாவை மாற்றுற போது என்ன சொல்லியிருக்கோ அதை அத்தியனத்தில் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் எல்லா மந்திரங்களும் பிதர்களுடைய மந்திரமாக இருந்தாலும் எப்படி சொன்னாலும் அத்தியனம் பண்ணுற காலத்தில் அவன் யஜ்ஞோபவீதியாக பண்ணணும்னு சொன்னதுனால நாம் அத்தியனம் பண்ணுறது எல்லா மந்திரங்களையும் தேவாலோ ரிஷிகளோ எல்லா மந்திரம் வந்தால் கூட இந்த சொன்ன ரூலை அதை பண்ண முடியாது, அதை அழுத்தி சொல்லறது. இந்த சொன்ன ரூலை அங்கே நாம் அப்ளை பண்ண முடியாது. ஆமாம், யஜ்ஞோபவீதி ஏவ அதீதே எஜதே. யாகத்திலையும் அத்தியனத்திலையும் யஜ்ஞோபவீதியாக இருந்து தான் பண்ணணும் சொன்னதுனால அங்கே எந்த தேவதைக்கு நீ போடுற, தேவாளுக்கா ரிஷிகளுக்கா பிதுக்களுக்கா என்கிறதுனால வித்தியாசம் இருக்க, அது அத்தியன காலத்தில் இல்லை. ஆமாம், அந்த நியமம் இது அதை நடைமுறைப்படுத்துகிற காலத்தில் தான் வருது. அப்படி ஒரு வித்தியாசம் வச்சுருக்கோம். அதனால அத்தியனம் பண்ணுற காலத்தில் எல்லாம் சொல்லுவோம். ஆமாம், இவனே
அத்தியனம் பண்ணிட்டு இருக்கிறவனே அங்க சொல்லுவனே சோமார பிதர்வனே ரோடா சகந்தர்கபால் என்பதை பற்றி ஆரம்பித்து திருக்குறள் சொல்லுவனே புதர்ஜஸ்வதாஸ்தோ பூதேப்யோ நமஹ மனுஷ்யேப்யோ ஹந்தா பிரஜாபதி ஏசா படிப்பனே அந்த புதிர்சப்தம் சொல்லுவனே. அப்போ அத்தியனம் பண்ற போது எப்பவுமே நீ எவ்வாறு கலந்து விட்டார் அப்படி வச்சு விட்டார். நாம அந்த அத்தியனத்தில் வரக்கூடிய பிதர்கள் அத்தனை பேரும் தெய்வ பிதர்கள். ஆமா, உபகூதா பிதரோரே மகாதோ வருது. ஆமா, நீ சொல்ல போது என்ன சொல்ற? சோம பிதர்மான், சோமஹா பிதர்மான் தெய்வ பிதர்கள். யமஹா அங்கிரஸ்வான், அக்னி கவ்யவாகனம். ஹவ்யவாகனோ தேவானாம் கவ்யவாகன பிதர்னாம் வருது. தேவனுக்கும் ஹவ்யவாகனன்னு பேரு. அவன் பிதர்கிட்ட வந்துவிட்டா கவ்யவாகனம் ஆயிடுறான். அதே அக்னி தான், 2 ஸ்டேஜ். சோமஹா நமக்கும் அக்னி பால வரும், பிதர்கள்லே வரான். யமஹா நிஞ்சேன்னு சொல்றோம், அது அங்கிரஸ்வான். அப்படியெல்லாம் பிதர்கள் வரத்த அவளெல்லாம் எந்த பிதர்கள் தான் நமக்கு நேரடி சம்பந்தம் இருக்கக்கூடிய பிதர்கள் இல்லை. எல்லாராலையும் ஆராதனம் பண்ண வேண்டிய பிதர்கள். அப்ப அது அத்தியனம் பண்ற போதும் இந்த அந்த பிதர்களாகவும் இனி பண்றது இல்லை, அனுஷ்டானத்தில் வருவதுதான் வரா. அந்த அனுஷ்டானம் கூட எப்படி வருது? மந்திரத்தை உச்சாரணம் பண்ணி நீ போடுறாருந்தா ஜெயாதி பண்றார். பிதரப்பிலாமஹா பரே பரே ததா சராமஹா வருத. அது நீ கட் பண்ணி பண்ணக்கூடாது. இவருக்கு அப்பா இருக்கிறதுனால அவங்க பண்ணாட்டாலே இந்த பலன் உண்டு சொல்லக்கூடாது. அங்கே அது பலன் இருக்கு. அப்போ அங்கெல்லாம் நாம் என்ன சொல்றோம்? பிராச்சீனா வீதி சோமன் எழுதிங்கிறான். அந்த பிதுக்களவா, அந்த பிதுக்கள் எல்லாம் தெய்வ பிதுக்கள். என்னது? ஆமாம், தெய்வ பிதுக்கள் வந்து தேவாலயம் பிதுக்களையும் அதே போல ரிஷிகளையும் நாம கையாளுற போது அத்தியன காலத்திலேயோ அவளுடைய ஸ்தோத்திர காலத்திலேயோ நிவீதம் மனுஷானாம் பிராச்சீனா வீதம் பிதுனாங்கிற ரூல் இருக்கேன், அது அங்கே அப்ளை ஆகாது. ஏன் தெரியுமோ? அதை விட வெளிச்சமான ஒரு விதி வந்து. என்ன விதி வந்தது? அவதத்தே சர்வ விதி யஜ்ஜோபவீதம் சொல்றாரு. யஜ்ஜோபவீத்யதீதே யஜதே ஏவதத்தஸ்மாத் யஜ்ஜோபவீத்யேவாதீதீத. யஜ்ஜோபவீத்யாத்தான் அத்தியனம் பண்ணணுங்கிறதுனால அத்தியனத்தில் இருக்கிற மந்திரங்களுக்கெல்லாம் இந்த பாகுபாடை வச்சுட்டு வேறவே சொல்லக்கூடிய நிவீதம் மனுஷாராங்கிறது அங்கே சொல்ல முடியாது. அப்போ பிதுக்களுக்குன்னு வரோது கர்மா அனுஷ்டானம் பண்ணுற காலத்துக்கு தான் இந்த 3 வருதுன்னு அர்த்தம். அத்தியனம் பண்ணுற காலத்தில் வரல. அதனால் பிரம்மயத்தத்தில் எல்லாம் சொல்கிற போது நம்ம பிரம்மயத்தத்தில் உபவீதியாக தான் சொல்லி ஆகணும். ஆமாம் ஆமாம், பிரம்மயத்தத்தில் உபவீதியாக சொல்கிறாங்க. சோம பிதுமான இப்போ பண்ணுற போது நம்முடைய நடைமுறையில் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, அந்த பிரம்மயத்தத்தில் வரக்கூடிய அவாளெல்லாம் தர்ப்பணத்தை சொல்கிற போது நாம் என்ன செய்கிறோம்? அவனுக்கு அப்பா இருக்கா, அதனால இவனுக்கு சோம பிதர்வான் எமோம் கிதர்ஸ்வான் அங்கே கவியவாகனாது ஏஸ்தாம் பிதிரிகஸ்தப்பையாமி சர்வான் பிதிரிகஸ்தப்பையாமி சொல்லாத. எனக்கு அப்பா இருக்கா, அதனால ரிஷி தர்ப்பணம் தேவ தர்ப்பணம் ஆயிடுச்சுன்னா அவன் ரெண்டு போட்டோம், அவனுக்கு அதோடு முடிஞ்சாச்சு. இவனுக்கு 3 இருக்கு, 2லயே 3 பண்ண பலன் அவனுக்கு உண்டு. இவனுக்கு 3 பண்ணால் தான் பலன் வரும் அப்படின்னு ஒரு விளக்க உரையை கொடுத்து நம்முடைய பரம்பரையில் அது சிட்டாச்சாரமாக மாறி எல்லாரும் இப்போ என்ன பண்ணியிருக்கான்னா, பிரம்மயத்தத்தில் 3 தேவதைகளுக்கு நாம் ஆராதனை பண்ண வேண்டியவா அப்பா இருக்காங்கிறதுனால சாகர வரைக்கும் அப்பா இருந்து விட்டா இவன் பிதர்களுக்கு ஆராதனை பண்ணாமலேயே நித்தியகர்மாவில் ஒன்று இல்லாத பண்ணிட்டு போகிறான். குழப்பம் நான் போட்டு. ஆனால் அதே பிதர்களுடைய காலத்தில் ஆராதனை பண்ணுறதுன்னு வரும்போது அவனே தகப்பனாரோ இவர் தாயார் செத்து போனாரோ தகப்பனார் இருந்தாலும் பிராச்சீனா வீதி போட்டு தகப்பனார் இருக்கிற காலத்திலேயே பிராச்சீனா வீதியில் சாத்தத்தை பண்ணுறான், பிதுகர்மாவையும் பண்ணுறான், பிரேதகர்மாவையும் பண்ணுறான், புள்ள போனான் அப்பவும் பண்ணுறான், வேறு எல்லாத்துக்கும் பண்ணுறான். எங்கே அவன் பண்ணுறது இல்லை? தர்ப்பணம் பண்ணுறது இல்லை. யாருக்கு தர்ப்பணம் பண்ணுறது இல்லை? அவன் வீட்டு பிதர்களுக்கு. எந்த பிதர்கள்? அது
மனுஷனா பிறந்து அத்தியனம் பண்ணி அவன் பிரேதமா மாறி அவனை பிதுர்த்த பிராப்தி கொண்டு வர வச்சு தயார் பண்ணின பிதுக்களுக்கு தான் பண்ணலாம். ஏற்கனவே இருக்கிற பிதுக்களுக்கு அல்ல. எப்படி பிரேதா இங்கேருந்து போனவன் அவனை பிதுர்த்த பிராப்தி பண்ணறான். அந்த பிதுத்துவம் பண்ண அந்த பிதுக்களுக்காகத்தான் இந்த ரூல் அப்ளை ஆகுறதே தவிர வேற பிதுக்களுக்கு எல்லாம் இது அப்ளை ஆகும். அந்த பிதுக்களுக்கு மட்டும்தான் இது அப்ளை ஆகுது. அப்போ அந்த பிதுக்களை நம்ம கிரியேஷன் பண்ண பிதுக்கள் அதுக்கு அவ சொல்லிக் கொடுத்துருக்கா. நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்துருக்கா தெரியுமா? பகவ பிதரோஜேயாக ருத்ராஸ்தைவ பிதாமஹ பிரபிதாமஹா ததாதித்யாக சுதிரேஷா சனாதிதி. வசுக்குடையெல்லாம் பிதுக்களாக வச்சுக்கோ, ருத்ராலெல்லாம் பிதாமகாலாக வச்சுக்கோ, ஆதித்யாலெல்லாம் பிரபிதாமகாலாக வச்சுக்கோ அப்படின்னு வசுத்ர ஆதித்யான்னு தேவதைகள் இருக்காளே அவாமே 3 பேர் உன்னுடைய பிதற்களாக நீ பாவிச்சுக்கோ. அதோடு உங்கள் அப்பாவை ஒட்ட வச்சு நீ பண்ணிக்கோ. எல்லாரும் உங்கள் அப்பாவுக்கு பிதுத்துவ பிராப்தி தனி இன்னும் கொண்டு வர முடியாது. அதோடு ஒட்ட வச்சு அந்த பிதுக்களுடைய இந்த சாநித்தியத்தை வரவச்சுக்கலாமே தவிர நாம ஒரு மனுஷனுக்கு ஒரு பெரிய ஸ்டேட்டஸை ஏற்றி வைக்கிற மாதிரி ஒரு கர்மாவும் இல்லை. புரியுது? நாம ஒரு கர்மாவனால ஒரு ஸ்டேட்டஸை ஏற்றி வைக்கிற மாதிரி கர்மா இல்லை. ஏன்னா அவன் மனுஷனாக தான் பிறந்திருக்கான். நான் தேவனா பண்ணுறாமே முடியலையே. பிதுக்களா அப்படி பண்ண முடியும்னால ஒரு மனுஷனா பிறந்திருக்கான். அப்பா அவன் தேவனா மாற்ற முடியுமா? முடியாது. பிதுக்களா எப்படி மாற்ற முடியும்? முடியாது. ஒருத்தரை இன்னொன்னா மாற்றத்துக்கு நம்மள்கிட்ட என்ன இருக்கு? பிறந்தவனா தானே இப்பன் மாற்ற முடியாது. அப்ப என்ன செய்யணும்? ஏற்கனவே மாறி இருக்கிறவனோட ஒட்ட வச்சுக்கோ, அவனோட சேர்த்து பார்த்துக்கோ. அவன் உருவத்திலே பாரு. நீ உண்மையாவே அப்பா அம்மாவை பிதுக்களாவே பார்க்கல, பிதுக்கள் உருவத்தில் உங்க அப்பா அம்மாவை பார்க்கல. ஆமா, அந்த பிதுக்கள் திவ்ய பிதுக்கள். அங்க அந்த உருவத்தில் இந்த பிதுக்களை சொன்னதுனால அந்த பிதுக்களுடைய கர்மாவாரத்தினால நீ போட்டுக்கோன்னு. அவன் வரலைன்னா அது போடவே மாட்டான். அப்போ அங்கேயும் நாம் எப்படி வச்சிருக்கோம்? பிதுத்த பிராப்தின்னு கொண்டு வர பிதுக்கள் இருக்கால அந்த பிதுக்கள் ஆறா கூட அந்த கர்மாவை ஆறா இருந்தாலும் இவன் பிராச்சீனா விதியாக தான் பண்ணான். அதனால மாதாவை பிதுத்த பிராப்தி பண்ணினா மாதృ சிராத்தம் பண்ற போது அவன் உபவீதி பிராச்சீனாவி போட்டுக்கிறான். அந்த தர்ப்பணத்துக்கு அருகலை வர நேரத்தில் தான் அதை பண்ணலான்னு ஒரு இடத்துல இருந்து அப்பா செத்து போனால்தான் அவன் இடம் போட்டுக்கலாம். இல்லாட்டா அவன் இடம் போட்டிருந்தா அது அஜ்ஞானம். கடைசியில் இருக்கிற அப்பா செத்து போயிடுவன் அப்படி இல்லை ஒரு விளக்க உரையை கொடுத்து அது இல்லைன்னு பண்ணி அதை நாங்கள் பல வருஷங்களாக பண்ண ஆரம்பித்து அதனால் அப்பா இருந்தாலும் எப்படி நாம் நடைமுறையில் போட்டுக்கிறோமோ அது போல போட்டுக்கிறோம். அதனால் அந்த 3 கர்மாவும் நம்ம இந்த 3 பேரை குறிக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஸ்நானம் பண்ண உடனே அர்க்கியம் பண்ணுறான், 3 பேருக்கு தர்ப்பணம் பண்ணுறான். தர்ப்பணம் பண்ணுற போது தேவாளுக்கும் பண்ணுறான், ரிஷிகளுக்கும் பண்ணுறான், பிதுக்களுக்கும் பண்ணுறான். அதோட நிற்கலை. அவர் பிரம்மேத்தியத்துக்கு அப்புறம் தர்ப்பணம் சொல்கிற போதே பிரம்மேத்தியம் வேற தர்ப்பணம் வேற சொல்கிற போதே அவர் எப்படி சொல்கிறார்? நீ பிறக்கிறதே 3 பேருக்கு கடலோட பிறந்ததுனால 3 பேருக்கு நீ தர்ப்பணம் பண்ணுறன்னு சொல்லிவிட்டார். அதுக்காக 3 பேருக்கு தர்ப்பணம் பண்ணுறதுக்கு தகுதி இருக்குங்கிறதுனால தான் சொல்கிறாரு. அந்த பிதுக்கள் அத்தனையும் தெய்வீக பிதுக்கள், இவனுக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லை. பிரேதமாக பிதுத்த பிராப்தி அடைந்த பிதுக்கள் அல்ல, இல்லை. அங்கேயே எடுத்து சொல்றாரு, தேவாலே இல்லை, ரிஷிகளும் அது இல்லை. அதில் சொல்லக்கூடிய ரிஷிகளோ தேவாலோ பிதுக்களோ தனி நிற்கிறார். பிரம்மாவிலோ ஏ தேவா, பிரம்மா முதலே தேவனுக்காக கொடுக்கிறார். அந்த தேவா வேற எங்கேயுமே வரதில்லை. என்ன அந்த நித்தியமாகிறது பிரம்மாதியோ ஏ தேவா. அந்த தேவாலோடே முடிச்சுக்கிறார். பிரம்மாதியோ தேவா ஸ்தாம் தேவா விஸ்தர்ப்பயாமி சர்வான் தேவா விஸ்தர்ப்பயாமி சர்வதேவ கணா விஸ்தர்ப்பயாமி சர்வதேவ பக்தியை ஸ்தர்ப்பயாமி சர்வதேவ கணபத்தியை ஸ்தர்ப்பயாமி.
குரூப்புக்கு. கிருஷ்ணத்வைபாயனாதயோ ஏ ரிஷயா, கிருஷ்ணத்வைபாயனா அதுலேருந்து ஆரம்பிக்க. தான் ரிஷி கிருஷ்ணத்வயாதி சர்வான் ரிஷி, சர்வரிஷி கணா, சர்வரிஷி பத்னி, சர்வரிஷி கணபத்னி. அப்புறம் நமக்கு இருக்கிறதுனால பிரஜாபதி சோமம் மதாகிரி விஸ்வான்னு நாம படுத்துதான் சொல்றோம். அப்படிதான் சொல்றோம். பிதற்கள் சொல்றது சோம பிதர்மான் யமோ அங்கிரஸ்வான் அக்னி கவியவாகனாதயோ ஏ பிதரா தான் பிதிரி கிருஷ்ணத்வயாதி சர்வான் பிதிரி, சர்வபிதிரு கணா, சர்வபிதிரு பத்னி, சர்வபிதிரு கணபத்னி. அப்படிதான் சொல்றோம். அப்ப இந்த மூணும் நித்தியகர்மாவில் சேர்த்து சொல்றதுக்கு, தர்ப்பணம் பண்றதுக்கு சொல்றதுக்கு தாற்பயம் என்னன்னா, இந்த 3 கடனோட அவன் பிறக்கிறதுனால அந்த 3 கடனை வீழ்றான். அந்த 3 பேரையும் நித்தியம் ஆராதனை பண்றான். அதுல பிதுக்களுக்கு நீ ஆராதனை பண்ணாதே, 2 போரும், உனக்கு அவங்க அப்பா இருக்கா, நீ பண்ணப்படாது, அப்பா இருந்தா நீ தர்ப்பணம் பண்ணப்படாது அப்படின்னு அதை வச்சு அதை கட் பண்ணி அது ஒன்று குறைச்சதுனால, குறைச்சாலும் அவனுக்கு அப்பா இருக்கிறதுனால பண்ண வேண்டிய இல்லாததுனால அது தானாக கிடச்சி கொடுத்து, அதனால 3 பண்ணுறதாக ஆச்சுன்னு நம்முடைய சாஸ்திரக்காரால் நம்ம சில பேர்லாம் சொல்லி இன்னைய வரைக்கும் அந்த 3ஐயும் பண்ணாமல் 2ஓட வச்சிருக்கிறவா நம்மள்கிட்ட நிறைய இருக்காங்க. அவர் சொல்கிறார் பகவ பிதரோஜ்ஞேயாக ருத்ராம செய்வ பிதாமகா பிரஜாமகா சதாதித்யா சொல்லிடுறான். அதனால் அப்படி பண்ணிருக்கோம். அதனால் என்ன வந்து நம்மள்கிட்ட இன்றைக்கும் லோகத்தில் பிராமணாவில் நித்தியகர்மானுஷ்டானத்தில் அந்த பிரம்மச்சரியத்துக்கு தர்ப்பணம் பண்ணுற போதும் ஆமராமட்டமாக இருந்தாலும் சரி, இதாக இருந்தாலும் சரி, அவள் என்ன சொல்கிற வழக்கம், எல்லாருக்கும் தர்ப்பணம் பண்ணு, அதுக்கப்புறம் சோமப்பிதமான்னு சொன்னால் நீ அப்பா இருக்கியா பண்ணாது, அப்பா இல்லாத வாழலாம் பண்ணுங்க. அப்போ அப்பா இல்லாத வாழலாம் தான் பண்ணலாம், அப்பா இருக்கிறவா பண்ணக்கூடாதுங்கிறது இவாளுடைய எந்த விதமான பிரமாணமும் அவளால் சொல்ல முடியுது. புரியுது? அவனுக்கு தர்ப்பண அதிகாரம் அப்பா போனாதான் வந்ததுங்கிறது கிடையாது. நிறைய தர்ப்பணம் பண்ணுறான் தேவாலயத்தில் இருக்க. வசூன் ருத்ராதானித்யான் மருதோதசாத்யான் ருகோன்யச்சான் கந்தர்வாகஸ்ய விதிகிஸ்ய விஸ்வான் ருகோன் சர்ப்பாகஸ்யாங்கிரசோத சர்வான் கிருதம் முஷ்வா சுவாயுச்சாவாலாவசத்து ஆகுதி பண்றே. வசூன் ருத்ரான் ஆதித்யான் மருதோதசாத்யான், அங்கே பிதுக்கள் வராடா இருக்கு. வசூன் ருத்ரான் ஆதித்யான் மருதோதசாத்யான், அப்புறம் இல்லையா அங்கே வர்ற அங்கே பிதிரிகிஸ்த விஸ்வான் இருக்க, அங்கே வர்ற கிருதம் குத்வா. அப்போ நாமெல்லாம் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் ரொம்ப காலமாக ரொம்ப என்னுடைய சின்ன வயசுலேருந்தே ஆரம்பித்து அத்தனை பேரும் சிட்டாச்சாரம்னு வச்சுக்கிட்டு, புரியலையா, அந்த நித்தியமாக பண்ணுற தர்ப்பணத்தை அப்பா இருக்கிற வரைக்கும் 2 தர்ப்பணத்தோடு முடிச்சுக்கிட்டு பிதுக்களுக்கு தர்ப்பணமே பண்ணாமல் அது ஒரு குறை இல்லைங்கிறதுக்காக அவன் தகப்பனாக இருக்கிறதுனால தர்ப்பணம் பண்ணுறது யோகிரி இல்லாததுனால அவன் தர்ப்பணம் பண்ணதாக அதுக்கு பலன் உண்டு அப்படின்னு வச்சு அவனுக்கு 2 போருன்னு வச்சு ஒரு குறையை சொல்லிட்டு இருக்கான். ஆனால் வஸ்து தத்துவம் அப்படி இல்லை, இது அப்படி இல்லை, அப்படி தான் பண்ணோம். ஆனால் இன்றைக்கி அது ஈடுபடுற அளவுக்கு இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் இந்த மைண்டில் வந்துருக்கு, அப்பா போனால் தான் தர்ப்பணம் பண்ணலாம், அம்மா போனால் தர்ப்பணம் பண்ணக்கூடாது, அம்மா போனால் தர்ப்பணம் பண்ணுறான், பிரேத தர்ப்பணம் பண்ணுறானே, பிராச்சீனாவின் போட்டுக்கிறானே, அவள் என்ன நினைக்கிறா, நித்திய தர்ப்பணம் பண்ணுறதுக்கு யோகிதை நினைக்கிறான். அப்பா போனால் தான் நித்திய தர்ப்பணம் அது. ஏன்னா மந்திரம் அப்பாவுக்காக இருக்கு, மந்தம் அதை புரிஞ்சுக்காத அம்மாவுக்கு இது பண்ணுறான் தனியாக. அப்படி ஒரு நடைமுறை இருக்க, அது சிஷ்டாச்சார சம்பந்தமாக வச்சு நடத்திட்டு இருக்கோம். ஆனால் இந்த 3ஐயும் அப்பா இருக்கிறவனும் புரியலையா தர்ப்பணம் பண்ணால் அவனை ஒட்டாது. ஏன்னா இவனுடைய சேர்ந்ததில்லை. என்ன சங்கல்பம் பண்ணி சொல்கிறோம், என்ன சொல்கிறார், பிரம்மாதியோஜே தேவா தான் தேவாக சத்தியம், எனக்கு சம்பந்தம் இல்லை, எனக்கு இந்த சம்பந்தம் என்னுடைய தேவான்னு இல்லை, பிரம்மாலயா ஏ தேவா அந்த தேவாளுக்கு கொடுக்குறேன்.
அடுத்தது கிருஷ்ணம் துவைபாயனாதோ ஏ ரிஷயா காங்கிருஷ்ணி சோமபிந்திரமான் என்கிற அக்னி கவியவாகனாதையா ஏ விக்கிரகா. அது என்னதுன்னு சொல்லலைன்னா இல்லை, நீ இப்படியெல்லாம் சொல்றது பிரேதத்துவ விமோதனம் பண்ணி விதுத்துவ பிராப்தி வந்ததுக்கு உன்னுடைய சம்பந்தத்தை சொல்லுவேன். அங்கே அனுஷ்டானத்துக்கு இதெல்லாம் வேணும். அப்படி ஒரு விருத்தமான ஒரு ஆச்சரணம், அது சாஸ்திரியமாய் அது உடனே பழைய காலத்தில் இருக்கிற சிஷ்டாச்சாரத்தில் அது உள்ள நுழைஞ்சு அது கெட்டியாக போய் சிஷ்டாச்சாரத்தினால அதுக்கு பிராமான்யம் இருக்கிறதாக வச்சிருந்து பண்ணியிருக்கா. நியாயமாக பார்த்தா அது சிஷ்டாச்சாரம் இல்லை. சிஷ்டாச்சாரம் எங்கே வரும்? வேத அவிருத்தமாக இருக்கணும் சிஷ்டாச்சாரம். வேத விருத்தமாக இருந்தால் வராது. 3 பேரையும் சொல்கிற போது எல்லாரையும் பண்ணணுமே வேணும், அவிருத்தமாக இருக்கணும். அதனால்தான் எள்ள வச்சுட்டு தர்ப்பணம் பண்ணுறதுங்கிறது அந்த அப்பா செத்து போகிறதுக்கு அப்புறம் தான் அவன் தர்ப்பணம் பண்ண வராங்கிறதுனால அப்பா இருக்கிறவனுக்கு திலதர்ப்பண நிஷேதமே தவிர தர்ப்பண நிஷேதம் இல்லை. என்னென்னமோ தர்ப்பணம் பண்ணுறோமே, கல்யாணத்துலேயும் தர்ப்பணம் பண்ணுறானே எல்லாருக்கும். அதனால் இந்த பிதுதர்ப்பணம்ங்கிறது வாஸ்தவமாக ஜீவ பிதர்ப்பனாக இருந்தால் கூட இந்த பிதுதர்ப்பணம் இருக்க அது பழைய சிஷ்டாச்சாரத்தில் பண்ணிட்டு இருந்தா. நாம் அதை இல்லாத பண்ணிட்டு இருக்கோம். நான் என்ன சொல்கிறேன், அஜானத்தினால அந்த பிதுக்களும் நம்ம பிதுக்களும் ஒன்று தான் அப்படின்னு நினச்சி அந்த பிததர்ப்பணத்தை நீ பண்ணாத விட்டுவிட்டேன்னா 3 பேர் சேர்த்து பண்ண வேண்டிய ஒரு இடத்துல ஒருத்தர் பண்ணாத இருந்ததுக்கு அன்னைக்கு இருக்கிறவாள்லாம் பண்ணாத வாழ்க்கை சௌரியம் பண்ணுறதுக்காக அது பண்ண முடியாததுனால 2 பண்ணாலும் 3 கிடச்சி விட்டு ஏதாவதா சித்தம் அப்படின்னு அவளை சமாதானப்படுத்தி வச்சிருந்தா. அதை பிரயோகமாக வந்து விட்டான். ஆனால் வாஸ்தவமாக அப்படி சமாதானப்படுத்துறதுக்கு இல்லை, 3 சேர்த்து தான் பண்ணணும். அப்போ நித்தியகர்மாவில் நம்ம பிறக்கிற போது என்ன பிறந்துருப்போமோ அதுக்கு ஒரு வைசிஷ்டியம் சொல்கிறத அதில் யாரெல்லாம் இருந்தாலோ அவளை நித்தியமாக சாகர வரைக்கும் ஆராதனை பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். அதனால் எனக்கு என்ன கிடைச்சது, நாம் பிறக்கிறோடு ஜாயமானோபை பிராமா திருபிகி ரிடவா ஜாயதேர்க்க அது சித்தமாச்சு. இப்படி 3 பேருக்கு கடன்பட்டிருக்கேங்கிறதுனால இருக்கிற நாள் வரைக்கும் 3 பேரையும் நான் திருப்தி பண்ணி வைக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குங்கிறதுனால நித்தியகர்மாவிலேயே பிரம்மயத்தை செத்துப்போம். அதனால் அந்த பிரம்மயத்தை ஒரு நாளும் விடப்படாது. அது இப்படி ஒரு சின்ன இடைவெளி இருக்குது. ரொம்ப பழைய காலத்தில் நான் நீ தானே பிறந்திருக்கேன், இதுக்கு முன்னாடி பிறந்தபாலெல்லாம் பரம்பரையாக அது இல்லை சொல்லி வர்றதுக்கு காரணம் எல்லாம் சிஷ்டாச்சாரத்தில் போட்டுவிட்டான். சாஸ்திர ரீதியாக உள்ளே வரல. அப்படி எல்லாம் பண்ண வேண்டாம்னு சிஷ்டாச்சாரத்தில் வந்ததுனால என்ன ஆகிடுது, அப்பா இருக்கிறவனுக்கு திருதர்ப்பணம் இல்லை, இதில் பிரம்மயத்தில் இல்லைன்னா கூட அவன் தர்ப்பணம் பண்ண ரெடிதான் அப்பா இருக்கிறதுனால பண்ண முடியாதெல்லாம் பண்ணிடுவதாக தான் அர்த்தம் அப்படின்னு அது பூர்ணமானதாக வச்சுட்டு இருந்தான். ஆனால் வஸ்து தத்துவம் அப்படி இல்லை. அது நாம் என்ன அந்த பிதுக்கள் நம்ம பிதுக்கள் இல்லை. நம்ம பிதுக்கள் அதாவது செத்து போனதுக்கு அப்புறம் பிரேத ஸ்வரூபத்திலிருந்து பிதுத்துவ பிராப்தி அடைஞ்ச பிதுக்களை நாம் ஒன்றும் பண்ணலைங்க. ஆனால் பின்னாடி அந்த பிதுக்களை சொல்ல ஆரம்பிச்சு விட்டான். இது அதை சொன்ன உடனே பண்ண வேண்டாம். எப்படி சொன்னா தெரியுமோ, சோம பிதிர்மான இமோங்கிரஸ்வான் அக்னி கவ்யவாகனாதிஸ்தான் பிதிரிகஸ்தப்பயாமி சர்வான் பிதிரிகஸ்தப்பயாமி சர்வ பிதிர்கணாகஸ்தப்பயாமி சர்வ பிதிர்பத்ரி சப்பயாமி சர்வ பிதிர்கணபத்ரி சப்பயாமி போருமே. அங்கே அவ்வளோதானே சொன்னேன். ஊர்ஜம் ஹண்டீர விரதம் முகுந்தம் கீழாரம் பரிசுந்தா தப்பதே பிதிருன்னு சொல்றே தப்பேரு மே பிதிருன்னு. அப்போது இந்த பிதிர்கள் வரான். இங்கே மே பிதிருன்னு சொல்றது சம்பந்தத்தை கொண்டு வந்து விட்டே. அந்த தர்ப்பணம் பண்ணா அப்பா போனால் தானே வரும். அதனால் அந்த ஒரு தர்ப்பணத்தை வச்சுருந்து அவன் பண்ணாத வச்சுருக்கான். ஆனால் அது ஒரு சம்பிரதாயம் அனாதி காலம் முதல் வந்துருக்கு. அது என்னமோ சம்பிரதாயம் இப்படியோ அப்படியோ இந்த 3 பேருடைய தர்ப்பணமும் நாம் நித்தியகர்மாவில் ஆட் பண்ணுறது தான் இவனுடைய நித்தியகர்மாவில் அது சேர்ந்தது. அதை நாம் பண்ணோம்னா
ஏன்னா பிறவியிலேருந்தே இது நாம கொண்டு வந்திருக்கோமே. ஜாயமானோபை பிராமணா, அப்படி பிறக்கிற போதே ஒற்றி இருக்கு. அதனால் நம்ம இழக்கிற வரைக்கும் அது கூட இருக்கோம். அதனால் நித்தியகர்மாவா அழுத்தி சொல்லிட்டனால அதை எல்லாரும் பண்ணினா தான் பிராமணியம் செழிப்பு. அதனால் இது எல்லாரும் பண்ணணும்.